ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், நான் புகழின் அப்பா பேசுகிறேன். எல்லாருமே ஊட்டி போயிருப்பீங்க, அதனால் நான் ஊட்டி பற்றி எதுவும் பேசலை, அதை போன ரூட்டை பற்றி பேசுகிறேன். எல்லார் செட்லேயும் பெங்களூரில் போய் ஒரு ஃப்ரெண்டு செட்டில் ஆகிருப்பான். அந்த மாதிரி எனக்கும் ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். அவன் வீட்டுக்கு போனேன். அவன் காரில் போன ரூட்டை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். பெங்களூர்லேருந்து மைசூர், அப்புறம் மசினக்குடி, அது வழியாக போன ரூட்டு தான் ஊட்டி. போன ரூட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போகிற ஒரு ஃபீல் அப்படியே கிடைக்கும். மான், மயில், ஏன் யானை கூட இருந்துச்சு. குரங்கு சேட்டெல்லாம் பயங்கரமாக இருந்தது. கழுத வயசாயாச்சு, இன்னும் அந்த முன்சீட்டுக்கு சண்டை போட்டுட்ருக்கானுங்க. இவங்க நம்பி நம்ம ட்ரிப்பு வேறு பிளான் போட்டோமே, இது எப்படி நடக்கும்னு தெரியலையே. போகும்போது அதுக்கு விலங்குகளுக்கு எதுவும் இடையில வந்துச்சுன்னா அதுக்கு எதுவும் சாப்பாடு கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. பெரிய வண்டிகள் எதுவுமே அந்த ரூட்டில் போகாது. கார் அந்த மாதிரி தான் பஸ், ட்ராவல் பஸ் அப்படிலாம் போகாது. அந்த ஃபாரஸ்ட்டை தாண்டின உடனே முதல்ல போகும்போதே ஏகப்பட்ட செக்கிங் இருக்கும். அதனால் அன்வான்டாக எதுவும் கொண்டு போகாதீங்க. 36 ஹேர்பின் பெண்ட் இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்ல வண்டி ஓட்ட தெரிஞ்சால் மட்டும் போங்க. என் ஃப்ரெண்டு எங்களை வச்சு தான் ட்ரைனிங் எடுத்தான், பட் ஓரளவுக்கு நல்லா ஓட்டிட்டான். மேலே ஏறுறதை விட இறங்குறது ரொம்ப கஷ்டம். அதனால் ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் அப்படி வரக்கூடாது, கூடலூர் ரூட்டை பிடிக்கணும். பார்த்தீங்களா காரில் எப்படி ஜாலியாக ஒரு குரங்கு போகுதுன்னு. இதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க சாப்பாடுலாம் கொடுக்கக்கூடாதுன்னு. இப்போ கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து வர காரில் எதுவும் கொடுக்கலன்னா அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணுவோம்ல. கூடலூரில் யானை பூஜை நடக்கும் சாயங்காலம் 7 மணி நினைக்கிறேன் சம்திங். எல்லாமே பார்த்தீங்கன்னா டைமிங் தான். உங்களுக்கு 9 மணி தாண்டி அந்த இடத்துக்குள்ளே நான் சொன்ன 2 ரூட்டுக்குள்ளேயுமே விட மாட்டாங்க. அதனால் ரிட்டன் நீங்கள் ஊட்டிலேருந்து வரும்போது கூடலூர் ரூட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ஈஸி. ஏன்னா இறக்கம் ரொம்ப கஷ்டம். அங்கே பாருங்கள், யானை இந்த ஹீட்டுக்கு ஜாலியாக குளிச்சுட்ருக்கதை. நாங்கள் 5 பேர் போனோம். அதுக்கு 1500லேருந்து 2000 ரூபாக்குள்ளேயே ஒரு நல்ல ரூம் அமைஞ்சுது. அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. மெயின் சிட்டிக்குள்ளே இருக்காது, கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் நைட்டு ஸ்டே பண்ணுறது தானே. ஏன்னா எக்ஸ்ட்ரா பெட்லாம் கூட எங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கு தனியாக அவங்க அமௌண்ட் வாங்கலை. நாங்கள் 5 பேர் ஸ்டே பண்ணோம். 5 பேர் 1500 2000 ரூபாக்குள்ளே ஸ்டே பண்ணுறீங்கன்னா பெரிய விஷயம் தான். ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் போனது. இதுக்கு பரிகாரம் பண்ணுறதுக்கு ஃபேமிலியை விட்டுட்டு போயிட்டேன்ல, அதனால் பரிகாரம் பண்ணதுக்கு ஃபேமிலி கூட கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் வழியாக குன்னூர் போனேன். அதை இன்னொரு வீடியோவில் அதை பற்றி சொல்கிறேன். அப்பா கிட்ட ஒரு டவுட்டு கேட்போம். அப்பா நிறுத்து. அப்பா நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட மசினக்குடி வழியா போனேல, அந்த ரூட்டு பிடிச்சிருக்கா இல்ல எங்க கூட மேட்டுப்பாளையம் வழியா வந்தேல அந்த ரூட் உனக்கு பிடிச்சிருக்கா? பாப்பா, எனக்கு மசினக்குடி வழியா போனது தான் பிடிச்சிருந்தது. ஏன்பா, அங்க மான் இருந்தனாலயா? இல்ல பாப்பா, அங்க மயில் இல்ல அங்க யானை இருந்தனாலயா? அது எதுவுமே இல்ல பாப்பா, கூட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அதனால. அம்மா அப்பாக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட போறது தான் பிடிச்சிருக்கான், உன் கூட போறது பிடிக்கலையா?